Good morning, students. Now we are going to biozoology class, 7th chapter, human health and disease. Previous class we are discussing about structure and functions of antibodies or structure and functions of immunoglobulin. This class we are discussing about antigen and antibody interaction. Antigen and antibody interaction. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் எதிர்ப்பொருள்கள் அமைப்பு மற்றும் செயல்கள் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இடைவினைகள் என்பதை பார்ப்போம். இன்ட்ராக்ஷன். The reaction between an antigen and antibody is the basis for the humoral immunity or ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஒரு எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள்களுக்கு இடையான வினையே திரவ வழி அல்லது எதிர்ப்பொருள் வழி நோய் தடைகாப்புக்கு அடிப்படையாக அமைகின்றன. Which of this they am basic for humoral immunity or antibody mediated immunity? The reaction between antigen and antibody. எது நோய் தடைகாப்புக்கு அடிப்படையாக அமைகிறது? திரவ வழி அல்லது எதிர்ப்பொருள் வழி நோய் தடைகாப்புக்கு அடிப்படையாக அமைகிறது. எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இவற்றுக்கிடையான வினையே இவற்றுக்கு அடிப்படையாக அமைகிறது. The reaction between the antigen, the reaction between antigen and antibody occur in this the three stage. எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருளுக்கிடையான வினை 3 நிலைகளில் நடைபெறுகின்றது. During the first stage, the reaction involves the formation of antigen and antibody complex. இவற்றில் முதல் நிலையில் எதிர்ப்பொருள் தூண்டி எதிர்ப்பொருள் கூட்டமைப்பு உருவாகிறது. ஆன்டிஜன்னா எதிர்ப்பொருள் தூண்டி, ஆன்டிபாடினா எதிர்ப்பொருள். இவற்றுக்கிடையான கூட்டமைப்பு, எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் கூட்டமைப்பு உருவாகிறது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இவை முதல் நிலை எனப்படுகிறது. த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் த ரியாக்ஷன் இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லீட் டு த விசிபிள் ஈவென்ட் லைக் த பிரிசிபிட்டேஷன் அண்ட் அக்ளூடினேஷன். பிரிசிபிட்டேஷன் அண்ட் அக்ளூடினேஷன். இரண்டாவது நிலையில் பிரிசிபிட்டேஷன் வீழ்படிவாதல், அக்ளூடினேஷன் திரிபடைய செய்தல் போன்றவைகள் நடைபெறுகின்றன இரண்டாவது நிலையில். Then the final stage include the destruction of antigen or the neutralization. மூன்றாவது நிலையில் எதிர்ப்பொருள் தூண்டிகளை அழித்தல் அல்லது நச்சை சமநிலைப்படுத்துதல் ஆகியவை நடைபெறுகின்றன. These are all the three importance of this the stages between this the reaction between the antigen and antibody. அதாவது எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருளுக்கு இடையான 3 நிலைகள் ஆகும். This is the important for the 3 mark question. The next the binding force of an antigen antibody reaction. எதிர்ப்பொருள் தூண்டி எதிர்ப்பொருள் வினையின் இணைப்பு விசை, பைண்டிங் ஃபோர்ஸ் இணைப்பு விசை. The binding force between the antigen and antibody is due to the 3 factors. இவ்விசையானது 3 காரணிகளால் அமைகின்றன. 3 factorsனா காரணிகளால் அமைகின்றன. They are the closeness between the antigen and the antibody. The first one, இவற்றில் எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இடையேயான நெருக்கம். க்ளோஸ்னஸ்னா நெருக்கம். எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருளுக்கு இடையான நெருக்கம். They are the closeness between antigen and antibody. The next one is the non-covalent bonds. அதற்கடுத்து சகப்பிணைப்பு அல்லாத non-covalence, சகப்பிணைப்பு அல்லாத பிணைப்பு. Then are intermolecular force, மூலக்கூறுகளுக்கிடையேயான விசை அண்ட் அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி மற்றும் எதிர்ப்பொருள் ஈர்ப்பு ஆகியவை ஆகும். அஃபினிட்டினா ஈர்ப்பு, எதிர்ப்பொருள் ஈர்ப்பு, அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி. These are all the importance of this. When the antigen antibody are the closely fitted, the strength of the binding is the great.
அதாவது எதிர்பொருள் தூண்டியும் எதிர்பொருளும் நெருக்கமாக பொருந்திருந்தால் இணைப்பு உறுதியாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் பைண்டிங் இஸ் த கிரேட். இணைப்பு உறுதியாக இருக்கும். when they are the apart binding strength is the low. அல்லது ஆனால் அவை விலகி இருந்தால் இணைப்பின் வலிமை குறைவாக இருக்கும். எதிர்பொருள் தூண்டியும் எதிர்பொருளும் விலகி இருந்தால் இணைப்பின் வலிமை குறைவாக இருக்கும். when they are apart binding the strength is the low. The bonds that hold the antigen to the antibody combine their site or they are non-covalent in nature. Non-covalent in nature. அதாவது எதிர்பொருள் தூண்டியையும் எதிர்பொருளையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பு அல்லாத பண்பு கொண்டதாகும். non-covalent in nature. This includes the hydrogen bonds, electrostatic bonds, van der Waals force and hydrophobic bonds. These are all the non-covalent. Non-covalent அதாவது சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டதாகும். இவற்றில் மின்னிலை விசை பண்புகள், மின்னிலை விசை பிணைப்புகள், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட்ஸ், ஹைட்ரஜன் பிணைப்பு, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், van der Waals ஆற்றல், van der Waals force and hydrophobic bonds, நீர்விலக்கு பிணைப்பு ஆகியன சகப்பிணைப்பற்ற பிணைப்புகளாகும். These are all the non-covalent bonds. These are all the non-covalent bonds. Examples of this. This is the important for the 2 mark questions. The antibody affinity is the strength of the reaction between a single antigenic determinant and a single combining site of an site on the antibody. Site on the antibody. ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் எதிர்பொருளின் பிணைப்பிடத்திற்கும் இடையேயான வினைகளின் வலிமையே எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படுகிறது. Antibody affinity. This is the another one of the 2 mark question. Define antibody affinity. Is the strength of the reaction between a single antigenic determinant and a single combining site on the antibody. Single combining site of antibody. அதாவது ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் ஒரு எதிர்பொருளின் பிணைப்பிடத்திற்கும் இடையான வினைகளின் வலிமையே எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படுகிறது. Then the chief application of antigen antibody reaction. This is the another one of the 3 mark question. Chief application of antigen antibody reaction. அதாவது எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் பயன்பாடுகளானவை. application முக்கிய பயன்பாடுகளானவை. The first one, to determine the blood group for their transfusion. இரத்த பரிமாற்றத்தின் டிரான்ஸ்மிஷன்னா பரிமாற்றம். இரத்த பரிமாற்றத்தின் போது இரத்த வகைகளை நிர்ணயித்தல். டிட்டர்மைன் த பிளட் குரூப். இரத்த வகைகளை நிர்ணயித்தல். தென் டு ஸ்டடி த சீரியாலஜிக்கல் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்போசர் டு த இன்ஃபெக்டிவஸ் ஏஜென்ட்ஸ். தொற்றுக்கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை. சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை. To develop the immunoassay for the quantification of various substance. அயல் பொருள்களை கண்டறிவதற்கான தடைகாப்பு மதிப்பீட்டிலான சோதனை. இம்யூனோஅசைனா தடைகாப்பு மதிப்பீட்டிலான சோதனை. Then next one is to detect the presence or absence of the protein in the serum. Presence or absence of the protein in the serum. அதாவது சீரத்தில் புரதம் உள்ளதா இல்லையா என்பதை கண்டறிய உதவும் சோதனை. Then to determine the characteristics of the certain immunodeficiency disease மற்றும் சில தடைகாப்பு குறைவு நோய். இம்யூனோடெஃபிஷியன்சினா டிசீஸ் அப்படின்னா சில தடைகாப்பு குறைவு நோய்களின் பண்புகளை கண்டறியும் சோதனை போன்றவற்றில் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினை பெரிதும் பயன்படுகின்றன. ஸோ த ஆன்டிஜன்
antibody reaction is the mostly used for in this functions. இந்த function அதாவது எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினை இவற்றுக்கு இந்த செயல்களுக்கு பெரிதும் பயன்படுகின்றன. This is the important for the 3 mark question. Then the different types of antigen and antibody reaction. Different types of antigen and antibody reaction. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள். Different types. வினைகள் பல்வேறு வகைகள். The reaction between the soluble antigen and the antibody leads to the visible precipitates the formation, which is called as the precipitin reaction. The another one of the 2 mark question. அதாவது வீழ்படிவாதல் precipitin கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் ஆகியவற்றுக்கு இடையான வினைகள் மூலம் காணக்கூடிய வீழ்படிவு உருவாகிறது. இது வீழ்படிவாக்க வினை எனப்படுகிறது. precipitation reaction வீழ்படிவாக்க வினை எனப்படுகிறது. This is important for the 2 mark question. The antibody that bring about the precipitate formation and reacting with the antigen is called as the precipitin. Another 2 mark question. precipitin அதாவது வீழ்படிவாக்கிகள் என்றால் என்ன? வீழ்படிவாக்கிகள் என்பது எதிர்பொருள் தூண்டியுடன் வினைபுரிந்து வீழ்படிவுகளை உருவாக்கும் எதிர்பொருட்கள் வீழ்படிவாக்கிகள் எனப்படுகின்றன. வீழ்படிவாக்கிகள் எனப்படுகின்றன. This is the important for this. Whenever the particulate antigen interact with the antibody, it would result in the clumping or agglutination of the particulate antigen, which is called as the agglutination reaction. அதாவது திரள்ச்சி அடைதல் agglutination ஒரு துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுடன் வினைபுரியும் போது அத்துகள் எதிர்பொருள் தூண்டிகள் திரிபடைகின்றன அல்லது திரள்ச்சி அடைகின்றன. எதிர்பொருள் தூண்டிகள் திரிபடைகின்றன அல்லது திரள்ச்சி அடைகின்றன. கிளம்பிங் ஆர் த அக்ளூடினேஷன் திரிபடைகின்றன. அக்ளூடினேஷன் கிளம்பிங் அல்லது திரள்ச்சி அடைகின்றன. The antibody involved the bringing about the agglutination reaction is called as the agglutinin. Another one of the 2 mark question. Agglutinin. What is meant by agglutinin? The antibody involved the bringing about the agglutination reaction is called as the agglutinin. அதாவது திரிபடைதலை உருவாக்கும் எதிர்பொருள் திரளினா agglutinin. திரிபடுதலை உருவாக்கும் எதிர்பொருள் திரளி அக்ளூடினின் எனப்படுகிறது. திரளி அல்லது அக்ளூடினின் எனப்படுகிறது. The next functions absonization or the enhanced attachment. மேல்பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல். enhanced attachment மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் is the process by which the pathogen is marked of the ingestion and the destruction by the phagocytes. அதாவது ஒரு நோயுக்கியை ஒரு விழுங்கி செல் சிதைத்தோ அல்லது விழுங்கியோ அழிக்க அடையாளமிடுதலை குறிக்கிறது. மார்க்டு அடையாளமிடுதலை குறிக்கிறது. இன்ஜெஸ்டட் அண்ட் டெஸ்ட்ராய்டு பை த phagocytes. ஒரு நோயுக்கியை ஒரு விழுங்கி செல் சிதைத்தோ அல்லது விழுங்கியோ இன்ஜெஸ்டட் விழுங்கியோ அழிக்க அடையாளமிடுதலை குறிக்கிறது. Then the absonization involves the binding of an absonin. மேல்பூச்சாக்க முறையில் மேல்பூச்சாக்கி எனப்படும் எதிர்பொருள் நோயுக்கி சவ்வின் உள்ள உணர்வேற்பியுடன் பிணைகின்றன. Absonization involves the binding of an absonin. Example, the antibody to a receptor on the pathogen the cell membrane.
செல் சவ்வில் உள்ள உணர்வேற்பியுடன் பிணைகின்றன. ரிசப்டார் ஆன் த பேத்தோஜன் செல் மெம்பரைன். ரிசப்டார் ஆன் த பேத்தோஜன் செல் மெம்பரைன். எதிர்பொருள் நோக்கியின் மேல்பூச்சாக்கி எனப்படும் ஆப்ஷனின் மேல்பூச்சாக்கி எனப்படும் எதிர்பொருள் நோக்கியின் செல் சவ்வில் உள்ள உணர்வேற்பியுடன் பிணைகின்றன. The receptor on the pathogen cell membrane. The binding of an opsonine, example antibody to a receptor on the pathogen cell membrane. After the opsonine, the bind to the membrane, phagocytes are attract to the pathogen. Attract to the pathogen. அதாவது இவற்றில் பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டவுடன் விழுங்கி செல்கள் பாகோசைட்டிக் செல்ஸ் விழுங்கி செல்கள் மேல்பூச்சு செய்யப்பட்ட நோயுக்கிகளை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அட்ராக்ட்னா ஈர்க்கப்படுகின்றன. டு த பேத்தோஜன் நோயுக்கிகளை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அட்ராக்ட் டு த பேத்தோஜன். So the opsonization is the process with a pathogen or coated with the substance is called as the opsonine. மேல்பூச்சாக்கம் என்றால் என்ன? Opsonine. What is meant by opsonine? The opsonization is the process in which the pathogen or coated with the substance is called as the opsonine. எனவே மேல்பூச்சாக்கம் ஆப்ஷனைன். மேல்பூச்சாக்கம் என்பது நோயுக்கிகளை மேல்பூச்சாக்கி என்னும் பொருளால் மூடி அடையாளமிட்டு நோய் தடைக்காப்பு செல்கள் அவற்றை அழிப்பதற்கு வழி செய்தல் ஆகும். The opsonization is the process in which the pathogen are coated with a substance called as the opsonine, marking the pathogen out for their destruction by the immune system. This results in a much more efficient phagocytosis. Much more efficient in the phagocytosis. எனவே மேல்பூச்சாக்கம் என்பது நோயுக்கிகளை மேல்பூச்சாக்கி என்னும் பொருளால் மூடி அடையாளமிட்டு நோய் தடைக்காப்பு செல்கள் அவற்றை அழிப்பதற்கு வழி செய்தல் ஆகும். This is the opsonization or the enhanced attachment. இவை மேல்பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் எனப்படுகிறது. Then last one, neutralization. The neutralization reaction or the reaction of the antigen antibody. நடுநிலையாக்கம் நியூட்ரலைசேஷன் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடையான இவ்வினையின் போது பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஆகியவற்றின் புறநச்சு எக்ஸோடாக்சின் குறிப்பிட்ட எதிர்பொருள் மூலம் செயலிழக்கச் செய்து வெளியேற்றப்படுகின்றன. The neutralization reaction or the neutralization, the reaction or the reaction of the antigen antibody that involve them elimination of harmful effects of bacterial exotoxin or a virus by their specific antibody. நடுநிலையாக்கம் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடையான இவ்வினையின் போது பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஆகியவற்றின் புறநச்சு எக்ஸோடாக்சின் குறிப்பிட்ட எதிர்பொருள்கள் மூலம் செயலிழக்கச் செய்து வெளியேற்றப்படுகின்றன. எக்ஸோடாக்சின் ஆர் எ வைரஸ் பை த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் வெளியேற்றப்படுகின்றன. The neutralizing the substance, example antibody are known as the antitoxin. நடுநிலையாக்கத்தில் எதிர்பொருட்கள் நச்சு எதிர்பொருட்கள் ஆன்டிடாக்சின் நச்சு எதிர்பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. This is the 2 mark question. The specific antibody is produced by a host cells in the response to a bacterial exotoxin or the corresponding toxide inactivated toxin. இந்த நச்சு எதிர்பொருட்கள் பாக்டீரியா புறநச்சு அல்லது முறிந்த நச்சு டாக்சைடு முறிந்த நச்சுவிற்கு எதிராக விருந்தோம்பின் செல்களால் உருவாக்கப்படுகின்றன. The specific antibody produced by a host cell in response to a
bacterial exotoxin or corresponding the toxide inactivated toxin. இந்த நச்சு எதிர்பொருள் பாக்டீரியா புறநச்சு அல்லது முறித்த நச்சு டாக்சைடுவிற்கு எதிராக விருந்தோம்பின் செல்களால் உருவாக்கப்படுகின்றன. So these are all the functions of this reactions. These are all the reactions of this different types of the antigen and antibody reaction. What are the antigen and antibody reactions? Opsonization or enhanced attachments. Then neutralizations, then precipitation. Precipitations, opsonization or enhanced attachments, then neutralization. அதாவது எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள்: வீழ்படிவாதல், திரள்ச்சியடைதல், மேல்பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல், நடுநிலையாக்கம். These are all the 4. What are they? The first one is the precipitation, வீழ்படிவாதல், திரள்ச்சியடைதல், agglutinations, மேல்பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல், opsonization or enhanced attachments. Then last one is the neutralization, நடுநிலையாக்கம். These are all the different type of the antigen and antibody reaction. இவைகள் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள் ஆகும். எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள் ஆகும். Now come to the diagram. This is the antigen antibody interaction. Antigen எதிர்பொருள் தூண்டி, antibody எதிர்பொருள், இவற்றிற்கிடையான இடைவினைகள், antigen antibody interaction. The first one is the neutralization, exotoxin, toxide, நடுநிலையாதல், புறநச்சு. எக்ஸோடாக்சின்னா புறநச்சு, வீரியமிழந்த நச்சு, டாக்சைடு, வைரஸ், பாக்டீரியா. Then second one is the agglutinations, திரள்ச்சியாதல், the particulate antigen, துகள் சார்ந்த எதிர்பொருள் தூண்டி, பாக்டீரியா. Then third one is the precipitations, வீழ்படிவாதல், soluble antigen, கரையும் எதிர்பொருள் தூண்டி, antigen molecule, எதிர்பொருள் தூண்டி மூலக்கூறு. Then complement system, நிரப்புக்கூறு மண்டலம், complement molecule, நிரப்பு மூலக்கூறு, foreign cell, அயல் செல், ஹோல், துளை. Then leads to the cell lysis, செல் சிதைவு. Then other than have the inflammations, and this the inflammation, வீக்கம் or the injuries, காயம். Then the inflammation, வீக்கம் உண்டாதல். Then the complementary system have this, they involve the 3. One is the cell lysis, அதாவது நிரப்புக்கூறு மண்டலம் 3 வகையில் செயல்படுகிறது. ஒன்று செல் சிதைவு. The next one is the inflammation வீக்கம். The next one is this phagocytosis, செல் விழுங்குதல், macrophage. Then first 3 also involved in this the phagocytosis. What are they? Neutralization, நடுநிலையாதல், agglutination, திரள்ச்சியாதல், then precipitation, வீழ்படிவாதல். This the 3 also is the involved in this the phagocytosis. நடுநிலையாதல், திரள்ச்சியாதல், வீழ்படிவாதல் இவைகளும் செல் விழுங்குதல் நிகழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. These are all the process of this the antigen antibody reaction.
இவை எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினை ஆகியவற்றின் செயல்பாடுகளாகும், வினைகளாகும், இவற்றினுடைய வினைகளாகும். Now come to this, the Tamil medium students. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடையான வினைகள், இடைவினைகள். எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடைவினைகள். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன். ஒரு எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் கிடையான வினை திரவ வழி அல்லது எதிர்பொருள் வழி நோய் தடைகாப்புக்கு அடிப்படையாக அமைகிறது. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் கிடையான வினை 3 நிலைகளில் நடைபெறுகிறது. அவை: முதல் நிலை, எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் கூட்டமைப்பு உருவாகிறது. இரண்டாவது நிலையில் திரிபடைய செய்தல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற நிலைகள். இரண்டாவது நிலையில் திரிபடைய செய்தல் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற செயல்கள் நடைபெறுகின்றன. மூன்றாவது நிலையில் எதிர்பொருள் தூண்டிகளை அழித்தல் அல்லது நச்சை சமநிலைப்படுத்துதல் ஆகியவை நடைபெறுகின்றன. The next one is the எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருள் வினையின் இணைப்பு விசை. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினையின் இணைப்பு விசை. Binding force of antigen antibody reaction. இணைப்பு விசை. பைண்டிங் ஃபோர்ஸ், இணைப்பு விசை. இவ்விசையானது 3 காரணிகளால் அமைகின்றன. இவை எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடையான நெருக்கம், சகப்பிணைப்பு அல்லாத இணைப்பு மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையேயான விசை மற்றும் எதிர்பொருள் ஈர்ப்பு ஆகியவை ஆகும். எதிர்பொருள் தூண்டியும் எதிர்பொருளும் நெருக்கமாக பொருந்தினால் இணைப்பு உறுதியாக இருக்கும். ஆனால் எதிர்பொருள் தூண்டியும் எதிர்பொருளும் விலகி இருந்தால் இணைப்பின் வலிமை குறைவாக இருக்கும். எதிர்பொருள் தூண்டியையும் எதிர்பொருளையும் பிணைக்கக்கூடிய பிணைப்பு சகப்பிணைப்பில்லாத பண்பு கொண்டதாகும். மின்னிலை விசை பிணைப்புகள், ஹைட்ரஜன் பிணைப்பு, வாண்டர்வால்ஸ் ஆற்றல் மற்றும் நீர்விளக்கு பிணைப்பு ஆகிய சகப்பிணைப்பற்ற பிணைப்புகளாகும். ஒரு எதிர்பொருள் தூண்டியின் நிர்ணயக்கூறுகளுக்கும் ஒரு எதிர்பொருள் பிணைப்பிடத்திற்கும் இடையேயான வினைகளின் வலிமையே எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எதிர்பொருள் ஈர்ப்பு எனப்படுகிறது. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் பயன்பாடுகளானவை. 3 மார்க் கொஸ்டின். The first one, the இரத்த பரிமாற்றத்தின் போது இரத்த வகைகளை நிர்ணயிக்கப்படுகிறது. நோய் தொற்று கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை. அயல் பொருள்களை கண்டறிவதற்கான தடைகாப்பு மதிப்பீட்டிலான சோதனை. சீரத்தில் புரதம் உள்ளதா இல்லையா என்பதை கண்டறிய உதவும் சோதனை. தடைகாப்பு குறைவு நோய்களின் பண்புகளை கண்டறியும் சோதனை போன்றவற்றின் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினை பெரிதும் பயன்படுகிறது. இம்பார்ட்டன்ட் ஃபார் த 3 மார்க் கொஸ்டின். இது 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. தென் எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் வினைகளின் வகைகள் யாவை? 4 வகைகள் காணப்படுகின்றன. வீழ்படிவாக்க வினை, பிரிசிப்டின் ரியாக்ஷன். அடுத்து திரள்ச்சி அடைதல், அக்ளூடினேஷன்.
அடுத்து மேல்பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் அப்சனைசேஷன் ஆர் த என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட். 4 நடுநிலையாக்கம் நியூட்ரலைசேஷன் எனப்படுகிறது. ஃபஸ்ட்டு வீழ்படிவாக்க வினை பிரிசிப்டின் ரியாக்ஷன் கரையக்கூடிய எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் ஆகியவற்றிற்கு இடையான வினைகள் மூலம் காணக்கூடிய வீழ்படிவு உருவாகிறது. இது வீழ்படிவாக்க வினை பிரிசிப்டின் ரியாக்ஷன் எனப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். அடுத்து வீழ்படிவாக்கிகள் another one of the 2 mark question. வீழ்படிவாக்கிகள் என்றால் என்ன? எதிர்பொருள் தூண்டியுடன் வினைபுரிந்து வீழ்படிவுகளை உருவாக்கும் எதிர்பொருட்கள் வீழ்படிவாக்கிகள் எனப்படுகின்றன. The next one is the திரட்சி அடைதல். திரட்சி அடைதல்னா அக்ளுடினேஷன். ஒரு துகள் தன்மை கொண்ட எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுடன் வினைபுரியும் போது அத்துகள் எதிர்பொருள் தூண்டிகள் திரிபடைய செய்கின்றன. எதிர்பொருள் தூண்டிகள் திரிபடைய செய்கின்றன அல்லது திரட்சி அடைகின்றன. இது திரட்சி வினை அல்லது திரிபடைதல் வினை என்று அழைக்கப்படுகிறது. திரிபடைதலை உருவாக்கும் எதிர்பொருள் திரளி அல்லது அக்ளுடினின் எனப்படுகிறது. திரிபடைதலை உருவாக்கும் எதிர்பொருள் திரளி அல்லது அக்ளுடினின் எனப்படுகிறது. நெக்ஸ்ட் மேல்பூச்சாக்கம். மேல்பூச்சாக்கம் அல்லது மேம்படுத்தப்பட்ட ஒட்டுதல் அப்சனைசேஷன் ஆர் என்ஹான்ஸ்டு அட்டாச்மெண்ட்ஸ் ஒரு நோய்க்கியை ஒரு விழுங்கி செல் சிதைத்தோ அல்லது விழுங்கியோ அழிக்க அடையாளமிடுதலை குறிக்கிறது. மேல்பூச்சாக்க முறையில் மேல்பூச்சாக்கி அப்சனைன் எனப்படும் எதிர்பொருள் நோய்க்கியின் செல் சவ்வில் உள்ள உணர்வேற்பியுடன் பிணைகின்றன. பிணைப்பு ஏற்படுத்தப்பட்டவுடன் விழுங்கி செல்கள் பாகோசைட்டிக் செல் மேல்பூச்சு செய்யப்பட்ட நோய்க்கிகளை நோக்கி ஈர்க்கின்றன. இதனால் செல் விழுங்குதல் அதிக திறமையுடன் நிகழும். எனவே மேல்பூச்சாக்கம் என்பது நோய்க்குகளை மேல்பூச்சாக்கி என்னும் பொருளால் மூடி அடையாளமிட்டு நோய் தடைகாப்பு செல்கள் அவற்றை அழிப்பதற்கு வழி செய்தல் ஆகும். The last one is நடுநிலையாக்கம் நியூட்ரலைசேஷன். எதிர்பொருள் தூண்டி எதிர்பொருளுக்கு இடையான வினையின் போது பாக்டீரியா மற்றும் வைரஸ் ஆகியவற்றின் புறநச்சு எக்ஸோடாக்சின் குறிப்பிட்ட எதிர்பொருள் மூலம் செயலிழக்கச் செய்து வெளியேற்றப்படுகின்றன. நடுநிலையாக்கத்தில் எதிர்பொருட்கள் நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. நடுநிலையாக்கத்தில் எதிர்பொருட்கள் நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆன்டிடாக்சின் நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. ஆன்டிடாக்சின் நச்சு எதிர்பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த நச்சு எதிர்பொருட்கள் பாக்டீரியா புறநச்சு அல்லது முறித்த நச்சு டாக்சைடிற்கு எதிராக விருந்தோம்பியின் செல்களால் உருவாக்கப்படுகிறது. Now come to the diagram. எதிர்பொருள் தூண்டி மற்றும் எதிர்பொருள் இடைவினைகள். ஃபர்ஸ்ட் நடுநிலையாதல் புறநச்சு வீரியமிழந்த நச்சு வைரஸ் பாக்டீரியா. அடுத்து திரட்சியாதல் துகள் சார்ந்த எதிர்பொருள் தூண்டி பாக்டீரியா. அடுத்து வீழ்படிவாதல் கரையும் எதிர்பொருள் தூண்டி மூலக்கூறுகள். 4 நிரப்பு கூறு மண்டலம் நிரப்பு மூலக்கூறு அயல் செல் துளை. இதில் நடுநிலையாதல் திரட்சியாதல் வீழ்படிவாதல் இம்மூன்றும் செல் விழுங்குதலுக்கு வழிவகுக்கிறது. மேக்ரோபேஜஸ். நிரப்புக்கூறு மண்டலம் அதிகரித்து இவை செல் சிதைவிற்கும் அடுத்து வீக்கம் உண்டாதலுக்கும் காயம் மற்றும் வீக்கம் உண்டாதலுக்கும் மற்றும் செல் விழுங்குதலுக்கும்
வழிவகுக்கிறது. So that this class have the finish, the next class we can go to the next topic. Thank you.